வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். மாடல் டெஸ்ட் 1ல் 184 இருந்து 192 வரைக்கும் கூட்டு வட்டி. ஸோ அந்த கூட்டு வட்டி சம்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். 9 கொஸ்டின் கேட்டிருப்போம். இப்போ 184வது கொஸ்டின் கவனிங்க. ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகே, ஸோ இங்கே ஒரு முறை. ஓகே, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிலின்படி அசல் ரூபாய் 7500க்கு 4% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 7500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 4%. அடுத்து ஆண்டுகள் வந்துட்டு 2 ஆண்டுகள். ஓகே, இந்த மாதிரி கூட்டு வட்டி கான்செப்டில் 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் இந்த மாதிரி கேட்டுதாங்க அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 2 ஆண்டுகள் சொன்னாங்கண்ணா. இப்போ ஃபஸ்ட் நீங்கள் எப்படி நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா 7500 நோட் பண்ணிடுங்க, 4% நோட் பண்ணிடுங்க, 2 ஆண்டுகள். இப்போ 2 அப்படின்னு வச்சு அப்படின்னா 2 1ங்கிறது தான் அந்த ஷார்ட்கட் நம்பர். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான். 2 வருஷம் அப்படின்னா 2 1, 3 வருஷம் அப்படின்னா 3 3 1, 4 வருஷம் அப்படின்னா 4 6 4 1. இந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தது. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போது இந்த நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 7500 இருக்கா, 7500ல் 4% கண்டுபிடிச்சி இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி மல்டிபிள் பண்ணிடணும். ஓகே, 7500ல் 4% என்ன? 7500ல் 1%ங்கிறது இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணோம்னா இதான் 1%. ஓகேவா? இப்போ இன்ட்டு 4ன்னு பண்ணோம்னா 4% கிடைக்குமா? அப்போ இன்ட்டு 4ன்னு பார்த்தோம்னா 75 இன்ட்டு 2 150. மறுபடியும் அதை டபுள் பண்ணிட்டோம்னா 4 தானே, அப்போது 300. ஓகேவா? இப்போ இங்கே 300 இன்ட்டு 2 இந்த நம்பரை என்ன பண்ணுறோம்? வட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 600ன்னு வரும். அடுத்து இந்த 300ல் தான் 4% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 300ல் 4% என்ன? 300ல் 1%ங்கிறது அந்த 3. ஓகேவா? இன்ட்டு 4ன்னு பண்ணோம்னா நம்மளுக்கு 4% கிடச்சிரும். முன்னாங்க 12. அப்போ 12 இன்ட்டு 1 12. அப்போ நம்மளுக்கு டேரெக்டாக வட்டி அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சி சாரி ஸோ டேரெக்டாக வட்டி அமௌண்ட், கூட்டு வட்டி அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். 612. ஓகேங்களா? இது இப்போ ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் மொத்த தொகை தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அசல்லேருந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் நம்ம டேரெக்டாக வட்டி அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம், கூட்டு வட்டி அமௌண்ட்டு. ஸோ ஆன்சர் 612ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 185வது கொஸ்டின் கவனிங்க. இதுவும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. ஒரு மனிதன் ரூபாய் 2550 2 ஆண்டுகள் முடிவில் 2 சம தவணைகளை திரும்ப கட்டும்படியாக ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் கடன் பெறுகிறார். ஒவ்வொரு தவணையும் கீழ்கண்ட தொகையாகும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2550 2 சம தவணையாக பிரிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போது அந்த அமௌண்ட் எவ்வளோவா வரும் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி கான்செப்டில் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபார்முலா, கூட்டு வட்டி ஃபார்முலாவை ஒரு மாடிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இப்போது 2 சம தவணை அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போது அந்த அமௌண்ட்டு தான் எக்ஸு. ஓகேவா? அந்த தவணை கட்டுற அமௌண்ட்டு தான் எக்ஸு. பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த P அப்படி நோட் பண்ணிடுவோம். இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு P வேல்யூ நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா x / 1 + R/100 ஹோல் பவர் n நோட் பண்ணிடணும். அப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலாவை இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் எக்ஸு நம்ம வச்சுக்கணும். அந்த எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் 1. இப்போ நம்ம என்ன பண்ணால் 2 சம தவணை சொல்லிட்டாங்களா, அப்போ என்ன வரும்? பிரின்சிபல் அமௌண்ட் 1ன்னு வரும். அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் 2ன்னு வரும். இந்த 2 அமௌண்ட்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அவர் ஆரம்பத்தில் வச்சுருந்த அந்த 2550க்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ பிரின்சிபல் 1 + பிரின்சிபல் 2 வேல்யூ இந்த 2550க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு, ஓகே, ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ P வேல்யூ என்ன வரும்? P வேல்யூ x / 1 + R வேல்யூ என்ன பார்த்துருக்கோம்? 4% பார்த்துருக்கோம். அப்போ 4/100 ஹோல் பவர் n வேல்யூக்கு 1ன்னு தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 1 என்ன வரும் பாருங்கள், x / இப்போ இங்கே நீங்கள் 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2ன்னு வரும். 25ன்னு கீழே வருமா? அப்போ 25 கீழே வருது அப்படின்னா
இங்கே மேலே 25ன்னு போடுவோம். 25 + 1 26. 26 டிவைடட் பை 25 தான் இங்கே கிடைக்கும். இப்போ இங்கே ரெண்டாவது டிவைடில் இருக்குது, இந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ 25 டிவைடட் பை 26 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 25 டிவைடட் பை 26 எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரெண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் இயருக்கு n வேல்யூ 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடணும். அப்போ P2 இதே ஃபார்முலாவில் நம்ம P2 = எக்ஸ் வேல்யூ டிவைடட் பை, இப்போ இந்த பார்ட் 1 + ஆறுங்களை போல் நம்ம 4 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 4 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n போல் என்ன பண்ணுவோம்? 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம சிம்ப்ளை பண்ணது 26/25ன்னு கிடச்சது. அதை நம்ம மேலே மாற்றிட்டு வந்தோன்னா 25. அப்போ இங்கே என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இதே 26/25 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 25 மேலே மாற்றிக்கலாம். அப்போ என்ன வரும்? 25 × 25 டிவைடட் பை 26 × 26ன்னு கிடைக்கும் அந்த எக்ஸ் வேல்யூ. ஓகேவா? இதுதான் P2ஓட வேல்யூ. P2 = 25 × 25 டிவைடட் பை 26 × 26 × எக்ஸ். ஓகேவா? இதுதான் P2ஓட வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு P1 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், செகண்டு P2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும்? இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு? இப்போ பிரின்சிபல் 1ன்னு பார்த்தோம் அப்படின்னா 25/26 எக்ஸ்ன்னு இருக்கும். பிரின்சிபல் 2ன்னு பார்த்தோம்னா 25 × 25 டிவைடட் பை 26 × 26 எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த ரெண்டு அமௌண்ட்டோட கூடுதல் 2550க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? 25/26 எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1 ப்ளஸ், ஏன்னா இந்த இடத்துல 1 தானே இருக்குன்னு அர்த்தம், வெளியில் வந்துச்சு அப்படின்னா 1 ப்ளஸ் இந்த இடத்துல 25/26 எக்ஸ் இதை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்குது 25/26. இதுதான் காமனாக வெளியில் இருக்கும். ஓகேவா? இனி என்ன பண்ணுவோம்? இங்கே 2550 ஈக்குவல் நம்ம நோட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஈக்குவல் அந்த சைடு இப்போ இதையும் மாற்றிக்கலாம். இந்த வேல்யூ பார்த்தோம்னா 26ன்னு வரும். 26 + 25 26 + 25 51. ஓகேவா? 51 டிவைடட் பை 26ன்னு இருக்கும். ஓகே, 25 டிவைடட் பை 26 எக்ஸ். இந்த சைடு ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 26 + 25 51 டிவைடட் பை 26 ஈக்குவல் டு 2550. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி இருக்க வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 2550 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனோம்னா மல்டிபிளாக டிவைடாக மாறும், டிவைடில் இருக்கிறதா மல்டிபிளாக மாறும். அப்போது 26 × 26 இது டிவைடில் இருந்தது, அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறுது. இப்போ மல்டிபிளாக இருக்கிறது 25ம் 51ம் மல்டிபிளாக இருக்குது. ஓகேவா? அது மல்டிபிளாக இருந்தது டிவைடாக மாறிடுச்சு. இது எதையுமே நம்ம பெருக்க தேவையில்லை, சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே 25ஆல் அடிச்சு கொடுங்க. 25ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1ன்னு வரும், பேலன்ஸ் 5 தான். 5 அப்போ இங்கே 0, இங்கே 2 டைம்ஸ் வரும், 102ன்னு வருமா? ஓகேங்களா? அது இந்த 51ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 51 2 51 102. ஓகே, இப்போ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ 2 × 26 × 26 இதுதான் எக்ஸ் வேல்யூ. அப்போ 26 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 676 × 2. ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 6 12க்கு 2 பேலன்ஸ் 1, 7 14 1 15க்கு 5 பேலன்ஸ் 1, 6 12 1 13. அப்போது அந்த எக்ஸோட வேல்யூ 1352. ஓகேங்களா? 1352. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இந்த பார்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதில் P1 வேல்யூ என்ன வரும், P2ஓட வேல்யூ என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சோ இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துடும், அதனால் கவனமாக, அதாவது கஷ்டமாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணாமல் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 186வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அந்த தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு தற்போது எவ்வளோ இருக்குது, 26,620 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மொதல் வருஷம் 100லேருந்து 10% அதிகரிச்சுன்னா 110 டிவைடட் பை
100. அடுத்து ரெண்டாவது வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகுது, 110/100. மூணாவது வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகுது, 110/100. இவ்வளோ தூரம் 3 வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தற்போது எவ்வளோ கிடைக்குது? 26,620 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த ஃபார்மெட்டுக்கு நீங்கள் மாற்றிடணும். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது என்ன? எக்ஸ் வேல்யூ 11/10, அதே போல் 11/10, நெக்ஸ்ட்டு 11/10 ஈக்குவல் டு 26,620. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது 11ஓட க்யூப் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். 11ஓட க்யூப் வேல்யூ என்ன அப்படின்னா 1331. ஓகே, 3 டைம் 11 இருக்குல்ல, 1330 டிவைட் பை 10 × 10 × 10 எவ்வளோ வரும்? 1000 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 26,620. இப்போ நீங்கள் கவனிங்க, ஒரு 1331, 2 1331னா 2662 கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த 2 ஜீரோ இன்னி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? இங்கே மேலே இருக்க அந்த 20, 1000 இங்கே டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் அந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ மல்டிபிளாக மாறுச்சுன்னா 20 × 1000 20,000. ஓகே, எக்ஸோட வேல்யூ 20,000. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இது கரெக்டாக எப்பயும் போல் இந்த கூட்டு வட்டி அதிகரிக்கிறது குறையிறது 2 வருஷத்துக்கு முன் என்ன பின் என்ன அந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது நல்லா பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 187வது கொஸ்டின் கவனிங்க. கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4,500 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6,750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆண்டு அதோட மொத்த தொகை இதே மாதிரி கான்செப்டில் நம்ம கூட்டு வட்டிலையும் பார்த்துருக்கோம். ஓகே, ஆண்டு மொத்த தொகையும் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அதே கான்செப்டில் தான் ஆண்டு மொத்த தொகைங்கிறதையும் கூட்டு வட்டி கான்செப்ட்லையும் கொடுப்பாங்க. அப்போ ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ கூட்டு வட்டியில் இந்த மாதிரி ஆண்டும் மொத்த தொகையும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா என்ன வரும்? P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். எனக்கு பதிலாக அப்போ அந்த 2 அப்ளை பண்ணிடுவோம். இது மூலமா கிடச்சிருக்க மொத்த தொகை தான் 4,500. ஓகேவா? அடுத்தது 4 வருஷத்துக்கு 4 வருஷம் தான் இதே ஜஸ்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் 4 நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். இது கிடச்சிருக்க மொத்த தொகை 6,750. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணலாம், டிவைட் பண்ணணும். ஓகேவா? இது பெரிய அமௌண்ட்டு, 4 வருஷத்துக்கு அமௌண்ட் தான் பெரிய அமௌண்ட்டு. அப்போது P × செகண்ட் டிவைடட் பை ஃபஸ்ட் அப்படின்னு நோட் பண்ணுறோம். P × 1 + R/100 ஹோல் பவர் 4 டிவைடட் பை P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 6,750 டிவைடட் பை 4,500. ஓகேவா? ரைட். இதெல்லாம் எது காமனாக இருக்கோ சிம்ப்ளை பண்ணுங்கள். P வேல்யூ காமனாக இருக்குது, சிம்ப்ளை பண்ணிடலாம். இந்த 1 + R/100ல் ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே பவர் 4ன்னு இருக்குது. அப்போ பவர் 4ல் 2 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 2 தான். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு? 1 + R/100 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதா இதை டிவைட் பண்ணுறதுல கிடச்சிரும். இந்த ஜீரோ என்ன கேன்சல் ஆயிருமா? அடுத்து 9ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 வரும். 9×5 45, அப்போ 50. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 9×7 63, 63 போக பேலன்ஸ் 4, 45 அப்படின்னா மறுபடியும் 5. ஓகே, இப்போ இங்கே 75 டிவைட் பை 50னா 25ஆல் சிம்ப்ளை பண்ணும்போது இங்கே 3ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். அப்போ 1 + R/100 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 3/2. ஓகேவா? 3/2. இப்போ இந்த வேல்யூ தான் எங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் 3/2ங்கிறதா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கவனிங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டு. ஓகேவா? அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோம்? 4,500ன்னு பார்த்துருக்கோம். இப்போது இந்த டேமுக்கு பதிலாக, அதாவது 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 3/2ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும்? பிரின்சிபல் அமௌண்ட்டு 3/2
ஈக்குவல் டு இந்த 4500. ஓகேவா? 4500. நான் இந்த சைடு நோட் பண்ணுறேன். இப்போ இதிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 4500ஓட 3/2 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது 2/3ன்னு வரும். ஓகே, இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 1 3 3, இங்கே 1 3 3, பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 5 15. அப்போ 1500. அப்போ 1500 × 2 3000. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க? 3000ங்கிறதா. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். இதே ஆண்டு மொத்த தொகை அப்படிங்கிற கான்செப்டில் தனி வட்டியில் கேட்குறாங்க. அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்? அடுத்து இதே கான்செப்டில் கூட்டு வட்டி கான்செப்டில் கேட்குறாங்க. அப்போ அதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 188வது கொஸ்டின். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 8000க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% வீதப்படி 18 மாதங்களுக்கு பின் இறுதி கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மொத்த அமௌண்ட் கூட்டுத்தொகை அப்படின்னா மொத்த தொகை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன கான்செப்ட்? கூட்டு வட்டியிலே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கிறது. இந்த அரையாண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க அசல் அமௌண்ட் 8000, கொடுத்துருக்க வட்டி வீதம் 10%, மாதங்கள் 18 மாதங்கள் அப்படின்னா அரையாண்டுக்கு 6 மாதம். அப்போ 18 மாதங்கிறது 3 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 18/12 நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 3/2 அப்படிங்கிற வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? அரையாண்டு அப்படின்னு கான்செப்ட் இருந்தால் வட்டி வீதத்தை 2ஆல் டிவைட் பண்ணிடணும், காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இதை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ 2 2 10. அப்போ 5%. ஓராண்டுக்கு 10% அப்படின்னா அப்போ அரையாண்டுக்கு 5%. ஓகேவா? அடுத்து இங்கே 2 2 கேன்சல் ஆயிரும், மீதி 3ங்கிற மட்டும்தான் இருக்கும். ஓகே, காலம் என்ன? 3. அப்போ 3ன்னு வந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? 3 3 1ங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட்டு வட்டியோட அமௌண்ட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த அசல் 8000தோட அந்த கூட்டு வட்டியை ஆட் பண்ணிவிட்டு மொத்த தொகை எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 8000த்தில் 10% கிடையாது, 5% கண்டுபிடிக்கணும். நான் அதான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 5%. 8000த்தில் 5% என்ன? ஒரு 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதுதான் 10%. 800ங்கிற 10% இருந்தால் அதில் பாதி 400 தான் 5%. அப்போ 400 × 3 1200. ஓகேவா? அடுத்து இந்த 400ல் தான் நம்ம என்ன பண்ணணும்? 5% கண்டுபிடிக்கணும். 400ல் 5% என்ன? 40ங்கிறது 10%. அப்போ அதில் பாதி 20. 20 தான் 5%. 20 × 3 60. அடுத்து இந்த 20ல் 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2ங்கிறது 10%. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 1 1 × 1 என்ன? 1. அப்போது 1261 தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. அப்போ 1261 ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை 9261ன்னு கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த ட்ரிக்கவே அரையாண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், காலாண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 189வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகும்? ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தா ஷார்ட்கட் தான். ஓகேவா? இப்போது 45 வருடங்களில் 8 மடங்காக மாறி இருக்கு. 45 வருடங்களில் 8 மடங்காக மாறி இருக்கு. அவங்க எத்தனை வருடங்களில் 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் 2 மடங்காக தான் இருந்திருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட, அதாவது 45 வருஷத்தில் என்னவா மாறிடுச்சு? 8 மடங்காக மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த மடங்கு கான்செப்ட் வச்சு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா 2n அந்த 8 அப்படிங்கிறது வரணும். ஓகே, 2n வேல்யூ 8ன்னு வரணும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 2 மடங்காக இருந்திருக்கும். அது இப்போ n வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்கும். n வேல்யூவில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா 2 கியூப் தான் 8ன்னு இருக்கா. அப்போ நம்ம n வேல்யூ அந்த 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? n வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சதை என்ன பண்ணணும் அப்படின்னா 45ஓட அந்த 3 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15. ஓகே, அப்போது ஸ்டார்டிங்கில் 15 வருஷத்தில் 2 மடங்காக மாறுது அப்படின்னா 45 வருஷத்தில் என்னவா மாறி இருக்கும்? 8 மடங்காக மாறி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 190வது கொஸ்டின் கவனிங்க. வருட கூட்டு வட்டியில் 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே அதே கூட்டு வட்டி கான்செப்டில் காலாண்டுக்கு ஒரு முறை, இதையும் நம்ம யூஸ் பண்ண அதே ஷார்ட்கட்லேயே கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு அசல் அமௌண்ட் என்ன? 16,000 ரூபா.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 20%. ஓகே, காலம் பார்த்தோம்னா 9 மாதங்கள். ஓகே, அப்போ 9 மாதத்தை வந்துட்டு வருஷம் மாற்றோம்னா டிவைடில் 12 நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது காலாண்டு அப்படின்னு சொன்னதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அரையாண்டுங்கிற போது என்ன பண்ணோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். காலாண்டுங்கிற போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5% கிடைக்கும். அப்போ இங்கேயும் ஒரு வருஷத்துக்கு 20% அப்படின்னா அப்போ காலாண்டுக்குன்னு பார்க்கும்போது 5%. ஓகேவா? இங்கே 4 சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 3. அப்போ இங்கேயும் காலம் 3ன்னு கிடைக்குதா? அப்போ 3ன்னு கிடைச்சா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 3 1 அப்படிங்கிற ஷார்ட்கட் நம்பர் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 16,000த்தில் எவ்வளோ சதவீதம் கண்டுபிடிக்கணும்? 5% கண்டுபிடிக்கணும். 16,000த்தில் 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 16,000த்தில் 1600ங்கிறது 10%. அப்போ அதில் பாதி 800ங்கிறது 5%. ஓகேவா? கரெக்டாக அந்த 10% என்ன, அதுக்கப்புறம் அதோட 5% என்ன, இதெல்லாம் மனக்கணக்காகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன வரும்? 3/24 அப்படின்னா 2400. அடுத்து இந்த 800ல் 5% நம்ம கண்டுபிடிக்கணும். 800ல் 5% என்ன? ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா 80. 80ங்கிறது 10%. அப்போ அதில் பாதி 40ங்கிறது 5%. அப்போது 40 × 3 120. அடுத்து இந்த 40ல் 5% கண்டுபிடிக்கணும். 4 அப்படிங்கிறது 10%. அப்போ அதில் பாதி 2. ஓகேவா? அப்போ இங்கே 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2522ன்னு கிடைக்கும். 2522. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஷார்ட்கட் மூலமே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 191வது கொஸ்டின் கவனிங்க. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கான்செப்ட் தான். ஆனால் என்ன 3 வருஷத்துக்கான கான்செப்ட். என்ன பண்ணியிருக்கோம்? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்ன நோட் பண்ணியிருக்கோம்? P × R/100 இங்கே 3 + R/100. இதுதான் 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். இப்போ இந்த வித்தியாசத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு? 1134 ஈக்குவல் டு இப்படின்னு சொல்ல மட்டும் எவ்வளோன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆர் வேல்யூ என்ன? ஆர் வேல்யூ பார்த்தோம்னா 15%. அப்போ ஸ்கொயர்டுங்கிற போது 15/100 ஒரு டைமும் இன்னொரு ஒரு டைம் 15/100 நம்ம நோட் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 300 + 6ன்னு வருமா? அப்போ 300 + 6 வேல்யூ 15னா 315/100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு 5ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 3ன்னு வரும், இங்கே 20ன்னு வரும், இங்கேயும் 3/20 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் சிம்பிளை பண்ணால் 5ஆல் சிம்பிளை பண்ணால் 6 5 30, பேலன்ஸ் 3 63/20. ஓகேவா? ரைட். இப்போது இந்த இருக்க 3ஆல் சிம்பிளை பண்ண போகிறேன். இங்கே இருக்க நம்பரை ஒரு 3 9, பேலன்ஸ் 2 வரும். 23 அப்படின்னா 7 3 21, பேலன்ஸ் 2 வருமா? 24ல் 8 3 24. மறுபடியும் 3ஆல் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 1 3 3, இங்கே 7ல் வந்துட்டு 2 3 இருக்குது, 2 3 6, பேலன்ஸ் 1 இருக்கா? 18ன்னு இருக்குது. 6 3 18. ஓகேவா? அடுத்தது நீங்கள் 63ஆல் சிம்பிளை பண்ணலாம். ஒரு 63 63, 2 63 126. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறதா எவ்வளோ வரும்? இந்த 2ஓட கீழே இருக்க இந்த 3 20மே இந்த சைடு போகும்போது என்ன மாறும்? மல்டிப்புளாக மாறும். அப்போது 2 × 20 × 20 × 20. ஓகேவா? இப்போ 2 4 4 2 8 8 2 16. ஓகே, 16ஓட எத்தனை ஜீரோ? இந்த 1 2 3 ஜீரோ நம்ம சேர்த்துடலாம். வேலை முடிஞ்சிச்சு. 16,000ங்கிறதா இதோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 192வது கொஸ்டின் கவனிங்க. ஸோ இது கூட்டு வட்டி கான்செப்டில் லாஸ்ட்டு கொஸ்டின். ரூபாய் 32,000 அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் 2 ஆண்டுகளுக்கு. ஓகே, ஸோ அப்போ 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம என்ன பார்க்குறோம்? P × R/100 இது மட்டும் தான் பார்க்குறோம். கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ணுங்கள். கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்குள்ள வித்தியாசமே அவங்க 20ன்னு கொடுத்துட்டாங்க. 20 = பிரின்சிபல் அமௌண்ட்டு 32,000. ஓகேவா? இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறேன்? R/100 ஒரு டைமும் மறுபடியும் R/100 இன்னொரு டைம் நான் நோட் பண்ணிக்கிறேன். இல்லை R/100 கூட வச்சுக்கிறதாலும்
வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோவும் இங்கே இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அடுத்து இந்த 1 ஜீரோ கேன்சல் ஆகும், இங்கே இருக்க 1 ஜீரோ கேன்சல் ஆகும். அப்போ இந்த இடத்துல 10 இருக்குது, அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது நீங்கள் கவனிங்க. இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் சிம்பிளை பண்ணும்போது இங்கே 10ன்னு இருக்கும், இங்கே 1 6 16 அப்படின்னு இருக்குமா? ஓகேவா? இப்போ அடுத்தது 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா அந்த 10 2ஆல் சிம்பிளை பண்ணலாம். இங்கே 5 அப்படின்னு வரும், இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தடுத்து நம்ம நோட் பண்ணலாம். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்ன வரும்னு பாருங்கள். 10, இந்த 5ங்கிறது இந்த சைட் போகும்போது மல்டிப்புளாக மாறும், டிவைடட் பை இந்த 8. ஓகே, இதுதான். இப்போ இதை இன்னும் நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 4 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 4 இங்கே 5 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25/4. இதுலேருந்து ஆர் வேல்யூ என்ன வரும்? 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ, 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இப்போ ஆர் வேல்யூ என்ன? 5/2 அப்படின்னா 2.5, 5ல் பாதி 2.5 தான். ஓகே, அப்போ 2.5% தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகே, நீங்கள் சிம்பிளை பண்ணுறது நம்பர்ஸை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்து நீங்கள் சிம்பிளை பண்ணுறதாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம், அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணுறதாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆர் வேல்யூ என்ன? 2.5%. ஸோ இது வரைக்கும் நம்ம கூட்டு வட்டி பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் காலம் மற்றும் வேலை சம்மந்தமான கொஸ்டின் பார்க்கலாம்.